ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃப்ரம் சுஹான்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஃபேமஸ் கேத்தல் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையானது ஒரு 10லேருந்து 15 வத்தல் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1½ ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு கை நிறைய அதாவது 10லேருந்து 15 பெரிய சின்ன வெங்காயம், ஒரு 10 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை, இவ்வளோ தான் தேவை. இந்த வத்தல் மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், மல்லி இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனித்தனியாக பொடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி, பூடு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த 1 kg சிக்கனில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய மசாலாஸும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமனை பிழிஞ்சி ஊற்றுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ண வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு பீஸ் சிக்கனாக போட்டு நல்லா பொரித்து எடுங்க. 2 பக்கமும் நல்லா பொரித்து எடுத்து ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் பொரித்து எடுக்கணும். அப்புறம் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு. திரும்ப ஒரு குழிக்கரண்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸில் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு எடுத்தீங்கன்னா தாளிப்பு ரெடி. இப்போ நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்கிற சிக்கனுக்கு மேலே அந்த தாளிப்பை போட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான கேத்தல் சிக்கன் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.